ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் ரோல். அதை பற்றி நிறையா பேர் நிறைய தப்பான புரிதலோடு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ போடணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட பசங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பசங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அந்த வீடியோஸ் என்ன ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா 10th படித்தா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடலாம், 12th படித்தா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடலாம், 10th பாஸ் ஃபெயில் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடலாம், ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிடலாம், டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். உண்மையான டேட்டா சயின்டிஸ்ட் இவர் தான். அந்த உண்மையான டேட்டா சயின்டிஸ்ட்டை நம்ம என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் நம்ம டவுட்ஸ் இருக்கோ இது ரிலேட்டடாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் யார் அப்படின்னா மிஸ்டர் ராஜேஷ். ராஜேஷ் என்னோடய காலேஜ் மேட். 2007 NIT ட்ரிச்சியில் ECE டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு கேம்பஸில் சிடிஎஸில் ப்ளேஸ் ஆனார். தென் சிடிஎஸை குவிட் பண்ணிவிட்டு MBA பண்ணார். MBA பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹி ஜாயின்ட் இன் HCL தானே, அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ் அந்த ஓகே இன்ஃபோசிஸ், அதுக்கடுத்து HCL. இப்போ டைகர் அனலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ ஹுசைன். ஸோ ராஜேஷ், உன்னுடைய ஜேர்னியை சொல்லுவேன். நீ காலேஜ் முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட்டாக சொல்லுவேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு, எனக்கு MBA பண்ணோன்னு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஐ வாஸ் வெரி கிளியர் நான் MBA படிக்க போகிறேன்னு. ஸோ காலேஜ் முடித்தோடனே நான் ஒரு 1 year ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஜாயின் MBA. அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணேன், ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் எனக்கு அனாலிட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ வாஸ் நாட் இன் டு அனாலிட்டிக்ஸ் இனிஷியலி. நான் வேறு ஐ வாஸ் பிளேயிங் ரோல் ஆஃப் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸில் எனக்கு ஐ காட் அ சான்ஸ். ஐ செல்ஃப் லேர்ன் நிறைய பண்ணேன். மோஸ்ட்லி அப்போ அனாலிட்டிக்ஸ் வாஸ் அகெயின் வெரி ஆமாம், நான் ஒரு 6 லாங்குவேஜ்லாம் நீ சொல்லியிருக்க. ஆமாம், 6 லாங்குவேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஒர்க்ட் ஆன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். தட்ஸ் ஹவு my journey has been. I started as a business analyst. அதுக்கப்புறம் I transitioned to a career in analytics and data science. டேட்டா அனலிட்டிக்ஸ் இவ்வளோ பூமாகவும் நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ இன்ஃபீல் ஒர்க் பண்ணும்போது டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்த 6 லாங்குவேஜ் படித்த இவ்வளோ பூமாகவும் இன்றைக்கி மார்க்கெட்டவே ரூல் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்களா? இவ்வளோ யார் பார்த்தாலும் எனக்கு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே டேட்டா இல்லாமல் ப்ராஜெக்டே இல்லைன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. டேட்டா இவ்வளோ பிக் க்ரோத். டேட்டாலேருந்து அனலைஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு பிஸ்னஸ் இன்சைட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்ளைங் இட் டு பிஸ்னஸ் அது ரொம்ப காலமாக இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் முன்னாடிலாம் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருப்பாங்க கம்பெனிஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு அவங்களோட ப்ராசஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களோட சேல்ஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்ட் அரவுண்ட் 8 years or so ஏன் இவ்வளோ பூம் ஆயிடுச்சுன்னா, த கம்ப்யூட்டிங் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் ட்ரெமெண்டஸ்லி. முன்னாடிலாம் ஒரு 1 lakh crores ஆஃப் டேட்டா அனலைஸ் பண்ணோனாலே நிறைய கம்ப்யூட்டிங் தேவைப்படும். அப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வேர் நாட் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் ப்ராசஸிங் டேட்டா. இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டேஷன் டெவலப் ஆகிருக்கு. அது இட் ஜஸ்ட் கேட்டபால்டட் இன்டு என்னென்ன அச்சீவ் பண்ணலாமோ அதெல்லாம் இட் இஸ் அன்இமேஜினபிள் நவ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் சேஞ்ச்ட். எஸ், இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். இது இது ஆகும். லாஸ்ட் ஒரு 10 yearsஆகவே இட்ஸ் பீன் எக்ஸ்பெக்டட் தட் இவ்வளோ பூம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீயிங் நவ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே, இப்போ பசங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கலாமா, டேட்டா இன்ஜினியரிங்கா, டேட்டா சயின்டிஸ்டா அப்படின்றாங்க. ஸோ நீ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு. ஸோ நீ சொல்லு, இது கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக எங்கே மிஸ்டேக் நடக்குது, எங்கே ஒரு ஃப்ரெஷர் தப்பான டிசிஷன் எடுத்து இல்லை மாட்டிக்கிறாங்க, இந்த ட்ராப்பில் மாட்டுறான் அப்படின்ட்டு நீ நிறைய இப்போ இன்டர்வியூஸ்லாம் நிறைய இன்டர்வியூ எடுக்கிற. ஸோ எந்த இடத்துல என்னோட டீம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கில்ஸ் இருக்கிற டீம்ஸ்லாம் நான் இப்போ மேனேஜ் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கிவ் யூ அ பேக்ரவுண்ட். இப்போ டேட்டா எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வருது. நீங்கள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு டேட்டா க்ரியேட் ஆகுது. இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறோன்னா தே வில் ஹேவ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், கரெக்ட்? அதிலேருந்து டேட்டா, அந்த அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்க்ரீட்டாக தான் இருக்கும். பட்
அதை வந்து அந்த டேட்டா ஒண்டி அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன்னா எல்லா டேட்டாவும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்சைட் வந்தால் தான் இட் வில் ஆட் வேல்யூ டு பிஸ்னஸ். ஸோ அங்கே தான் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் வராங்க. அவங்க ரோல் என்னென்னா ஒரு லார்ஜ் டேட்டா லேக் செட் பண்ணுறது. டேட்டா லேக்னா ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம எப்படி டேட்டா லேக்னு சொல்கிறாங்க. என்ன டேட்டா லேக்னா என்ன? டேட்டா லேக் இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு ரெபாசிட்டரி ஆஃப் டேட்டா. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னோன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதிலேருந்து ஒரு டேட்டா சோர்ஸ் ஒரு பிளேஸில் வச்சுருந்தா இட் வில் பி ஈஸி டு ப்ராசஸ் அண்ட் அனலைஸ் அண்ட் கேதர் இன்சைட்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் டேட்டா லேக். இன் சிம்பிள் லாங்குவேஜ் அதுதான் டேட்டா லேக். ஸோ அந்த டேட்டா லேக்கில் எப்படி டேட்டா கொண்டு வர்றது, எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் கொண்டு வரணும், வந்த டேட்டா எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் வில் ஆட் டு காஸ்ட். ஸோ எதெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எவால்வ் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா ரிலேட்டட் அந்த டேட்டா கொண்டு வர்றது, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, அது வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வருவாங்க. ஸோ நம்ம டேட்டா இப்போ வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து சீக்வல்ஸ்லாம் வச்சு ஜாயின் பண்ணி அதிலேருந்து ஒரு மெட்ரிக் கொண்டு வரலாம். எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது. அதுதான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். நீங்கள் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு வேல்யூபிள் இன்சைட், ஒரு வேல்யூபிள் மெஷர் கொண்டு வரது தான் டேட்டா இன்சைட். அன்ஆர்கனைஸ்டு டு ஆர்கனைஸ்டு, அன்ஆர்கனைஸ்டு டு ஆர்கனைஸ்டு, ஆர் ஒரு சம்மரைஸ்டு கன்வெர்ட்டிங் இட் இன்டு அ வெரி யூஸ்ஃபுல். வெறும் டேட்டா இருந்தால் போதாது இல்லையா? அது வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல், கரெக்ட், எக்ஸாக்ட்லி, ஒரு கிராஃபிக்கல் ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அது கொண்டு வரது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே டேட்டா இருக்குது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து வில் லுக் இன் டு ஓகே இதுதான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அது வந்து டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. தே வில் அகெயின் அனலைஸ் டேட்டா. அவங்க வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு, ஓகே இவ்வளோ காலமாக வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு டெய்லி சேல்ஸ் இவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த்து எவ்வளோ டெய்லி சேல்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வந்து எவ்வளோ ஒரு டே பை டே சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும். தட் மைட் வேரி பேஸ்ட் ஆன் இப்போ வந்து எந்த மந்த்னால வேரி ஆகலாம், உங்கள் ப்ராடக்ட் மிக்ஸ்னால வேரி ஆகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த், இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் நெக்ஸ்ட் மந்த்னா அந்த ஆகஸ்ட் மந்தில் எவ்வளோ சேல்ஸ் இருக்கும் அது ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க். இது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க? கோடிங்ஸ், டூல்ஸ், என்னென்ன மாதிரிலாம் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குது? நீ ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஃப்ரெஷரை சூஸ் பண்ண போகிற, ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூ எடுக்கிற, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக வரணும் அவன்? இப்போது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இது இந்த 3 ப்ராட் ஏரியாஸ்லேயே போயிடலாம் நம்ம. என்னென்ன மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் வராங்கன்னா உங்களுக்கு ப்ராட்லி ஒரு 3 levels ஆஃப் ஸ்கில் செட்ஸ் இருக்கணும். 3 திங்ஸில் தே நீட் டு பி ஸ்ட்ராங். ஒன்று வந்து தே நீட் டு பி ஸ்ட்ராங் இன் மேத்ஸில் தே நீட் டு பி ரியலி ஸ்ட்ராங். ஓகே, மேத்ஸில் இல்லைனா வந்து இட் இஸ் நாட் அ கரியர் ஃபார் தெம். ஓகே, தே நீட் டு பி ரியலி ஸ்ட்ராங் இன் மேக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து தே நீட் டு பி குட் இன் ப்ரோக்ராமிங் ஆல்சோ. ஏன்னா மேத்ஸில் ஒண்டி நல்லா பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஒன்ட் பி வெரி யூஸ்ஃபுல். அது வேறு யாராச்சும் கூப்பிட்டு பண்ணக்கலாம் முடியாது. ஸோ ப்ரோக்ராமிங்லேயும் தே நீட் டு பி ஸ்ட்ராங். தேர்டு வந்து தே ஷுட் நோ அபவுட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வந்து ஓகே இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம், தட் இஸ் ஓகே. பட் அவங்க வந்து சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா லேர்ன் பண்ணால் தான் இது என்ன டேட்டான்னு புரிஞ்சால் தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகே பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ இந்த 3 things ஆர் இம்பார்ட்டண்ட்: மேத்ஸ், ப்ரோக்ராமிங் அண்ட் பிஸ்னஸ் நாலேஜ். இப்போ இதுலேயே வந்து ஒரு சிலர் வந்து மேத்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பிஸ்னஸ் நாலேஜ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், மேபி ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் தே மைட் பி ஒரு லெவல் லோவராக இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து தே குட் பி வெரி ஸ்ட்ராங் இன் ப்ரோக்ராமிங், மேபி லிட்டில் லெஸ் ஸ்ட்ராங் இன் மேத்ஸ், அப்படி இருக்கலாம். பட் ப்ராட் ஸ்கில் செட்ஸ்னால் இந்த 3 இருக்கணும். கிரேட். ஓகே, இது வந்து டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்ணுவோம். டேட்டா இன்ஜினியரிங் வந்து வெரி பேசிக் வந்து சீக்வலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜாயின்ஸ் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், டியூனிங், பேசிக்லி சீக்வல் ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் இடிஎல், இந்த இன்ஃபர்மேட்டிக்கா, இப்போ வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்னோஃப்ளேக், டேட்டா பிரிக்ஸ் அதெல்லாம் வருது.
அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் இட் வில் பி குட் அண்ட் ரெலவெண்ட். ஸ்னோஃப்ளேக்லேயே வந்து ஸ்னோஃப்ளேக்கே வந்து அதிலேயே வந்து பைப்லைன் செட் பண்ணிடலாம், அதிலேயே ப்ராசஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது. அனலிட்டிக்கல் டூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பைத்தான். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தோன்னா சீக்வல், பைத்தன் அண்ட் இப்போ வர நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் த லைக்ஸ் ஆஃப் ஸ்னோஃப்ளேக், டேட்டாபிரிக்ஸ் அந்த மாதிரி. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அகெயின் வந்தோன்னா சீக்வல் ஒரு இன்டர்மீடியட் லெவல், பைத்தன் அகெயின் ஒரு இன்டர்மீடியட் லெவல், அண்ட் தென் ஒரு பிஐ டூல் எதர் டேப்லூ, பவர் பிஐ. ஐ திங்க் தீஸ் ஆர் தி கீ. அகெயின் இப்போ அதிலே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் ஒரு ப்ராடாக பார்த்தோன்னா, ஒரு சிம்பிளர் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஐ வில் சே தீஸ் ஆர் தி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. உங்கள் கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ் எவ்வளோ சேலரியில் எடுக்கிறாங்க? சும்மா ஜஸ்ட் பசங்களை அது ரொம்ப பிடிக்கும். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ வைக்கிறீங்க, ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சேலரியிலேருந்து பசங்க ப்ளேஸ் ஆகிறாங்க? அரவுண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியாது, பட் அகைன் ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 6 lakhs 7 lakhs 8 lakhsல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைகர் அனாலிட்டிக்ஸ் மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் கம்பெனிஸ்னு எடுத்தோன்னா இந்த மாதிரி சேலரிஸ் ஆர் காமன். ஸோ அதான் ஸோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு ராஜேஷ் நம்மள்கிட்ட. ஸோ நம்மள்ட்ட என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸும் அதே கேட்பாங்க, கோடிங்கே படிக்க தேவையில்லை, டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை, டேட்டா இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொன்னதில் ஓவரால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்கணும், பேசிக் கோடிங் நாலேஜ், தென் டேட்டா சயின்டிஸ்டானு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பயங்கர ஸ்ட்ராங்கானு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருந்து போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல், ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மீட் பண்ணாமல், பேசாமல், எல்லாருக்குமே வீட்டு பக்கத்தில் தெரிஞ்ச அண்ணா அக்கா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு கேட்டு என்னென்ன படிக்கலாம், எது படிக்கலாம் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமே லட்சக்கணக்கில் காசு கொடுத்தா வேலை கிடச்சிடும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ ஓகே ராஜேஷ், இப்போ இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் மைக்ரேட் ஆகிறாங்க. இப்போ டிசிஎஸில் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் நிறையா பசங்க இப்போ எல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங்லாம் ஆகிறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 years to 5 years ஒருத்தர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி டெஸ்டிங்கில் இருக்காங்க. இப்போ அவங்க இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்கோ டேட்டா சயின்டிஸ்ட்டோ ஆகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அகெயின் அவங்க இன்ட்ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு என்ன மாதிரி போகணுன்றது தட் இஸ் ப்ரைம். ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ஒரு சீக்வல் நாலேஜ்லாம் இருக்கும். ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் செட்ஸ்லாம் ரெலவெண்ட், வெரி ரெலவெண்ட். நான் சொன்ன 3 ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா காமன் வந்து சீக்வல் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களாம் சீக்வல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் இஸ் ரெலவெண்ட். அவங்க வந்து தே ஒன்ட் மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஓகே, அவங்க பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இட் வில் கெட் யூட்டிலைஸ்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி அவங்க டூல்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரின்னு. ஸோ அவங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் செட்ஸில் வந்து தே கேன் கெட் ட்ரெயின்டு. இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னால் அவங்க வந்து பைத்தன் எடுத்து லேர்ன் பண்ணலாம், சீக்வலில் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ கேகல் மாதிரி வெப்சைட்ஸில் போயிட்டு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் சேர்ந்துட்டு தே கேன் ஒரு கோர்சஸோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் ஒரு லேர்னிங்க்கு. கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம பாட்டுன்னு ஒரு வைல்டாக ஏதோ படிப்போம். ஒரு கோர்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து இட் இஸ் அட்வைசபிள். ஸ்கில் பண்ணிட்டு போகிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிசிஎஸில் இருக்கேன், ஒரு 3 years ஆயிருக்கு, என்னோட சேலரி 5.5 lakhs வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அப்ஸ்கில் பண்ணுறேன், ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிறேன், டேட்டா இன்ஜினியரிங் ஸ்னோஃப்ளேக்ஸ் படிக்கிறேன். அவங்க இந்த மாதிரி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களை மாதிரி கம்பெனியில் ஒரு அனாலிட்டிக்ஸ் கம்பெனியில் ஒரு 3 years அவங்க வந்து ஆல்ரெடி எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ் நாலேஜும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க அப்ஸ்கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரீஸில்? சி அகெயின் இதில் வந்து எல்லாமே வந்து நீட் அவங்க டெப்த் ஆஃப் நாலேஜ் பொறுத்து தான். 50% ஹைக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேஸ் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற இதிலேருந்து 50% ஹைக்லேருந்து சேலரி கேன் கோ அப் டு அவங்க அனாலிட்டிக்ஸில் வந்துட்டு ஒரு 3-4 years ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் கம்பெனிஸில் நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட் சேலரிலாம் கேட்டிங்கன்னா எங்கெங்கேயோ போகும். 30, 40, 50, 60, 1C போகுது. நீங்கள் இந்த சிலாம் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. நம்ம காலேஜ் படிக்கும்போது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தொட்டாலும் C 1C 1.2 அப்படி போயிட்டாங்க.
ஓகே இப்போ ஒரு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்வளோ வருஷம் நீ ஆல்ரெடி 5-15 இயர்ஸ் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்க வேரியஸ் டொமைன்ஸ் இப்போ உன் டீம் நிறைய பேர் இருக்காங்க ஜூனியர்ஸ் இருக்காங்க ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு உன்னோட கைடன்ஸ் நிறைய பசங்க நீயே சொல்லியிருக்க நிறைய டைம் எனக்கு முன்ன மிஸ்கைட் ஆகி வேறு பக்கம் போயிடுறாங்க இப்போ ஃப்ரெஷருக்கு என்ன படித்தா பெஸ்ட்டு அப்படின்னு நீ திங்க் பண்ணுற உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சேர்றதுக்கு முன்னாடி தே ஷுட் ரிசர்ச். கண்டிப்பாக கொஞ்சம் கேட்டுக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்க தே ஷுட் டாக். ஏன்னா வந்து ஏன்னா படிக்க போகிற ஸ்கில் ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம என்ன படிக்கணுமோ அதுதான் வந்து இட் வில் ஸ்டார்ட். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொன்று சேர்றது வந்து இட் இஸ் வேஸ்ட். ஸோ கொஞ்சம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓகே இது நம்மளுக்கு வந்து வில் இட் ஃபிட் இன் டு வாட் ஐ கேன் டூ ஆர் வாட் ஐ வாண்ட் டு டூ, என்னால் பண்ண முடியுமா, இது வந்து எனக்கு பண்ண பிடிச்சிருக்கா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை தே கேன் சூஸ். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இதில் நான் வந்து போகிறவங்களுக்கு ஜென்ரலி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா சீக்வல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சீக்வல் எனி பேசிக்லி சீக்வல் லாஜிக் ஜாயின்ஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து தே ஷுட் பி ஸ்ட்ராங். பைத்தன் தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின், இது வந்து பேஸ். அதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் ஆட் லேயர், அதுக்கப்புறம் ஒரு டேப்லூ லேயர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் பேஸ் வந்து ஃப்ரெஷர்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து ஓகே நீ எனக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் பைப்லைன் க்ரியேட் பண்ணி கொடுன்னு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்காது. அவங்கக்கிட்ட வந்து சீக்வல் எழுத சொல்லுவாங்க, பைத்தனில் வந்து ப்ரோக்ராம் பண்ண சொல்லுவாங்க, ஒரு திங் வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சீக்வல் பைத்தன் முடிஞ்சால் அதுலேயே வந்து இப்போ சீக்வல்லையே மேபி ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேசிக் லெவல் சர்டிஃபிகேஷன் அது பண்ணுறது அட்வைசபிள். நல்ல ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி 7 lakhs 8 lakhs 10 lakhsலாம் வந்து நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷனும் நல்லா நீங்கள் பேசுகிறீங்கன்னா தாராளமாக ஒரு 10 lakhs. சரி ஓகே ராஜேஷ், இப்போ வந்து ஏஐ வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ண போது இனிமேல் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கம்மியாயிரும், எல்லாமே ஏஐ பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இது வந்து ஓகே எனக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான். டேட்டா இன்ஜினியரிங்கில் இந்த டேட்டா சைடில் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு உன்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்? ஏஐ வந்து இட் இஸ் ஏஐ வந்து இட் இஸ் பிகமிங் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐன்னு சொல்கிறாங்க. இன் சம்மரி என்னென்னா அதோட யூஸ் வந்து இட் வில் பி தேர் இன் எவ்ரிவேர். இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு டெக்னாலஜி விச் இஸ் யூஸ்ட் எவ்ரிவேர், அந்த மாதிரி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஆகும். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் வில் ஆல்சோ கெட் அஃபெக்டட். பட் நான் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறேன், இட் டசன்ட் மீன் தட் தே வில் லூஸ் ஜாப்ஸ். யார் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்கன்னா த டெவலப்பர்ஸ் ஹூ யூஸ் ஏஐ இன் தேர் ஒர்க் வில் பி சக்ஸஸ்ஃபுல். டெவலப்பர்ஸ் ஹூ வில் நாட் யூஸ் ஏஐ வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். இதுதான் வந்து இதுதான் நடக்கும். ஆக்சுவலி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 6 years இருக்கும், ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, இந்த ரேடியோலாஜிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்கேன்லாம் பார்த்துட்டு இன்டர்பிரேட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு 5 yearsக்கு அப்புறம் ஜாபே இருக்காதுன்னு சொன்னாங்க இப்போ 2018. பட் அது அப்படியே நடந்துச்சு இல்லையே. ரேடியோலஜிஸ்ட் ஆர் ஸ்டில் இன் டிமாண்ட். பட் ரேடியோலஜிஸ்ட் ஹூ வில் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதே தான் இங்கே நடக்கும். ஸோ டெவலப்பர்ஸ், technology people who use artificial intelligence in their day-to-day work will be more successful than somebody who will not use artificial intelligence. Great. This is how it will evolve. It doesn't mean AI that யூஸ் job பண்ணி market. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் AI எஃபிஷியண்ட்டாக ஒரு கோடை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். ஓகே, இதான் ஒன்ஸ் அப்பான் டைம் கூகுள் வந்தப்போ சொன்னாங்க, கூகுள் வந்தால் யாருக்கு கோடு ஃபுல்லாக கூகுளே கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நீ சொல்கிறபடி அது ஐ மீன் அப்டனாக தான் போகும் அது. கரெக்ட் கரெக்ட். இப்போ டெவலப்பர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 3 months ஆகுதுன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 3 months வந்து 2 months ஆகலாம், இல்லை 1.5 months ஆகலாம். அதுதான் அப்படி தான் வந்து இட் வில் எவால்வ்.
சரி ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஏஐ கோர்ஸ் வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க, இந்த மெஷின் லேர்னிங் கோர்ஸ் ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஏஐ படிச்சுட்டு உடனே வேலை கிடச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் படிக்கிறாங்க. இது ஒரு நிறையா ஒரு பூமாக போயிட்டுருக்கு. ஸ்கேமாக பூமான்னு தெரியல எனக்கு. அது உன்னோட வியூ எப்படி? இப்போ நிறைய பேர் க்யூட் பண்ணுறேன், எந்த மாதிரி பசங்க சக்சீட் ஆகிறாங்க உங்கள் ப்ராஜெக்ட்டில்? ஃபைனலாக இது மட்டும் சொல்லி எங்கள் பசங்களுக்கு எந்த மாதிரி பசங்க ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறாங்க, எப்படி படித்து வர பசங்க, என்னென்ன பிளாட்ஃபார்ம் இல்லையா டேரெக்டாக படித்து ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ளேஸ் ஆகிறாங்களா, ரெக்கார்ட் வீடியோஸ் பார்க்குறாங்களா, யூடியூமி பிளாட்ஃபார்ம் இருக்குது, யூடியூப் இருக்குது, எந்த மாதிரி பசங்க சக்சீட் ஆகிறாங்க? ஓகே. சி இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து தெர் ஆர் நல்ல கோர்சஸ்லாம் இருக்குது. ஓகே. சம் வெரி ஃபேமஸ் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்லாம் வந்து இருக்குது. பட் ஒரு ஃப்ரெஷராக வராங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அது அவங்களுக்கு. இன் சிம்பிளர் டேர்ம்ஸ் வந்து யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஜென்ரலாக போடுவாங்க, ஓகே இதெல்லாம் தான் பண்ணலான்னு. பட் அதில் வந்து எவ்வளோ டெப்த்து போகணும், அதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மாதிரி போடுறது ஐ வில் பர்சனலி ரெக்கமெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இப்போ வந்து இந்த கான்செப்ட்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம டெப்த்தாக கவர் பண்ணோம், ஆர் வந்து இன்னும் ஒரு 2-3 days எடுத்து கவர் பண்ணோம். இல்லை இது வந்து ஆர் வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து இட் மைட் நாட் பி வெரி ரெலவெண்ட் இம்பார்ட்டன்ட் நவ், மேபி அவங்க வந்து அந்த ஜாப் கூட கற்றுக்கலாம். பட் இப்போ ஜென்ரலி இந்த கோர்சஸ்லாம் எடுத்தோன்னா அது வந்து ஒரு கவரேஜ் இருக்கும். பட் நீங்கள் ஒரு பர்சனலைஸ்டாக போகும்போது மேபி ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் வந்து யார் கொடுப்பாங்களோ, ஸோ இப்போது இப்போ வந்து ஒருத்தர் வராரு, ஆல்ரெடி 4 years ஒர்க் பண்ணிட்டு வராரு, அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தேன் டு லெட்ஸ் சே ஃப்ரெஷர். இப்போ அதெல்லாம் வந்து மேபி ஒரு பர்சனலைஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து தே கேன் பெட்டர் ப்ரொவைட் இஸ் மை ஒப்பீனியன். சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம ராஜேஷ் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், எனக்கே தெரியாது நிறைய விஷயம் பேசுகிறான். ஏன்னா அவங்களாம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏன்னா நான் டேட்டா இன்ஜினியரிங்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நான் ஆர்கல்ல டிசிஎஸில் எஸ்கியூலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது இவர் தான் உண்மையான டேட்டா சயின்டிஸ்ட். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே இதுதான் உண்மையான டேட்டா சயின்டிஸ்டோட நாலேஜ். ஸோ நம்ம பசங்க 10th பாஸ் ஃபெயில் ஐடிஎஸ் ஆயிடலான்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 10th பாஸ் ஃபெயில் டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி பேசிக் எஸ்கியூவில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் ஒரு பேசிக் கோடிங் பைத்தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்து அதுவும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா மேத்தமெட்டிக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக தெரியும், காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே ராஜேஷ் வந்து ஃபினான்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுவான். ஃபினான்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்ஸில் லாஜிக்கல் திங்கிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸான உங்கள் படிக்கிற ஸ்கில் தான் டேட்டா சயின்டிஸ்ட்லாம். ஸோ பிளைண்டாக எதுவுமே ஈஸியாக படிச்சிடலாம் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் படிச்சிடாதீங்க. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ராஜேஷ் நம்மளுக்கு. இன்னும் உங்களுக்கு ராஜேஷை பர்சனலாக மீட் பண்ணி இது ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் ராஜேஷ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக பிங் பண்ணுறேன் அவருடைய மெயில் ஐடியை. யூ கேன் சேட் வித் தெம். வேறு ஏதாச்சும் ரிலேட்டட் டவுட்ஸ், உங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆகணும், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ஸ்கில் பண்ணிக்க நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் என்னை பர்சனலாக மீட் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் ராஜேஷ் ஆல்சோ ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச்.